يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தியாகப் பெண்மணியாகவும் அறிவுச் சுடராகவும் வாழ்ந்தவர் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உற்ற தோழருமான அபூபக்கர் அலி அவர்களின் மகளாவார் அஸ்மார் அலி. ஆயிஷார் அலி அவர்களின் அக்காவும் கூட. சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்திற்கு நற்செய்தி கூறப்பட்ட நபித்தோழர் அவர். அவரின் மனைவியாவார் அஸ்மார் அலி. மாபெரும் வீர தியாகியான அப்துல்லா சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயும் ஆவார். இவர்களின் வரலாற்றை பார்த்தால் நமக்கு தைரியமூட்டும், ஈமானை உறுதிப்படுத்தும், பெண்களுக்கெல்லாம் இவர்களின் வரலாறு தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும். இஸ்லாம் சொன்ன காலகட்டத்தில் முதலாவதாக 3 நபர்கள், 5 நபர்கள், 7 நபர்கள் என்று இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகும்போது 18வது நபராக இஸ்லாத்தை ஏற்றவர்தான் அஸ்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆவார். அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கஷ்டங்களை நேரில் பார்த்தவர் அஸ்மார் அலி. அவர்களை பார்த்து அவர்களுடைய ஈமானை அதிகரித்து கொண்டார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவருடைய தோழரும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் எதிரிகள் எல்லாம் ரசூல்லாவை தேடிட்டு இருக்காங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, யாரும் கண்ணிலையும் படாதவாறு அபூபக்கர் அலி அவங்களுடைய வீட்டுக்கு போய் அவங்கள அழைச்சிக்கிட்டு போகிறாங்க ரசூல்லா. சிறிது நேரம் கழித்து அபுஜஹல் என்ன செய்கிறான்னா, அபூபக்கர் அலி அவங்களோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே அபூபக்கர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அஸ்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் வந்து கேட்குறான், அபூபக்கர் எங்கே அப்படின்ட்டு. மறுபடியும் சொல்கிறாங்க அஸ்மார் அலி எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. அவன் திரும்ப திரும்ப அபுஜஹல் கேட்குறான், எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. பிறகு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவங்க கன்னத்தில் ஓங்கி அறையிறான். பொறுமை கடலான அஸ்மார் அலி அவங்க அந்த அடியை தாங்கி கொண்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல. மதீனாவுக்கு சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சவுர் குகையை வந்தடைகிறாங்க. அபூபக்கர் அலி அவங்களுடைய மகன்களும் சரி மகள்களும் சரி அறிவுச் சுடர்கள். அவங்களுடைய மூத்த மகன் அப்துல்லா என்ன பணியை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எதிரிகள் என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படின்ற செய்தியை அஸ்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க. அஸ்மார் ரலியல்லாஹு அன்ஹா சவுர் குகையில் இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் சாப்பாடு எடுத்து போகிற பணியை செஞ்சுட்டு வராங்க. உணவுகளை எடுத்துக்கொண்டு போகும்போது கால் தடம் தெரியாத அளவுக்கு ஆடுகளை வரவழைச்சி அதற்கு முன்னால் நடந்து போவாங்க. அந்த ஆடுகள் எல்லாம் கால் தடத்தை அழிச்சிடும் அப்படின்ட்டு. என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாருங்கள் அஸ்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு. அதுக்கப்புறம் 3 நாட்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் சந்திக்க போகிறாங்க அஸ்மார் அலி. அலி கிட்ட போய் 2 ஒட்டகங்களையும் வழிகாட்ட ஒருவரையும் அழைத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரசூல்லா அனுப்புகிறாங்க. அதே மாதிரி அவங்களும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அஸ்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பல நாட்களுக்கு தேவையான உணவு தண்ணீர்கள் எல்லாம் கொண்டு போகிறாங்க. உணவு தண்ணீர் நிரம்பிய தோல் பைகளை முறையாக கட்டுவதற்கு போதியமான கயிறு இல்லை. என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அவங்க இடுப்பில் கட்டியிருந்த வார் துணியை கழட்டி 2ஆக பிரித்து அந்த தோல் பைகளை கட்டுறாங்க. இந்த செயலினால், இந்த புத்திசாலித்தனத்தால் இரு வாருடையவரே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால இவங்க அழைக்கப்பட்டாங்க, புகழப்பட்டாங்க. அன்றிலிருந்து இன்று வரை இவ்வாறே அழைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அஸ்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்களுடைய பாட்டனாரான அபு குஹாபா அபூபக்கர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அஸ்மார் ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட தந்தை மதீனாவுக்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ அபு குஹாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாரையும் அனாதையாக விட்டுட்டு நம்மளுடைய செல்வங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார் அபூபக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ
அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய பாட்டனாருடைய மனது புண்படாதவாறு நடந்துக்கணும் அப்படின்ட்டு சிறு சிறு சில்லறைகளை என் தந்தை விட்டுட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கற்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தரையில் போடுறாங்க. அபு குஹாபாக்கு கண்ணு தெரியாது. அந்த கற்கள் கீழே போடுற அந்த சத்தத்தை கேட்டு விட்டுட்டு தான் போயிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். அப்போ எந்த ஒரு புத்திசாலித்தனம் பாருங்கள், அவங்களுடைய வீரத்திலையும் சரி, அவங்களுடைய அறிவிலையும் சரி, அவங்க சிறந்த பெண்மணியாக தான் வாழ்ந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் நம்ம அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம படிப்பினை பெறக்கூடிய முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்று இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பிரார்த்தித்தவளாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.